சேனல் பீப்புள் நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரணி இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களை பற்றியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இளையராஜாவோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நம்மளோட பவதாரணியோட ஒரு சில விஷயங்கள் மெமரிஸ் அது எல்லாத்தையுமே ஒரு ஷூட் கேஸில் பேக் பண்ணி சபரிராஜுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சபரிராஜ் யார், அவர் என்ன விஷயம் இருக்குது, அவங்க ஏன் இவங்களாம் அனுப்புகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சபரிராஜ் அப்படின்றவங்க பவதாரணியோட ஹஸ்பண்ட். ரெண்டு பேருமே கொஞ்ச நாளாகவே ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு கோவிலில் திருமணம் நடப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. நிறைய அவரோட ரொம்ப சக தோழிகள் தோழர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க ஆசீர்வாதம் பண்ண. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நல்லாவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குமே பேபிஸ் கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிராஜ் கிட்டத்தட்ட பவதாரணி இறந்ததை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாராம். இறுதி நொடி வரைக்குமே அவரால் அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டு ரொம்ப அவர் வெக்ஸ் ஆகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட பவதாரணி அப்பப்போ அவங்களோட அப்பா வீட்டுக்கு வருவாங்களே, அதாவது இளையராஜா சாரோட வீட்டுக்கு. அப்போ வரும்போது அவங்களோட நிறைய திங்ஸ்லாம் அங்கே விட்டு போயிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மெமரிஸ், அவங்க அப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனல் திங்ஸ் இது எல்லாமே இருக்குமா, இது இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. ஸோ இப்போ அந்த திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஓவராலாக மொத்தமாகவே பேக் பண்ணி அதை அப்படியே எடுத்து நம்மளோட சபரிராஜுக்கு ஒரு சூட் கேஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்களோட பொண்ணோட மெமரிஸாக நாங்கள் இவ்வளோ நாள் வச்சுருந்தோம். ஸோ எங்களை விட நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க, என்னோட பொண்ணோட நினைவுகள் எப்பயுமே உங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் கூட எழுதி அதை அவங்க கூட அனுப்பிச்சி வச்சிருக்காங்களாம். இதை பார்த்து சபரிராஜ் ரொம்பவே கதறி அழுதுருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சோகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 47 வயசு மட்டுமே ஆனால் ஒரு பவதாரணி இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.